Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறேன்னா இன்னைக்கு நைட் வந்து இட்லியும் வடகரி தான் செய்ய போறேன். சோ அந்த வடகரி என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வடகரிக்கு கடலை பருப்பு ஊற வச்சு 2 hours முன்னாடி நான் ஊற வச்சிட்டு இப்ப நல்லா ஊறிடுச்சு. சோ இந்த அளவுக்கு நல்லா ஊறின பிறகு இது மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறமா அது கூட தேவையான பொருள் என்னென்ன கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னா வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் புதினா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது அவ்வளோதான். இது வந்து இந்த கடலைப்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் இது கூட போட்டு நல்லா பிசைஞ்சு வந்து ஒரு சிலர் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்து செய்வாங்க. ஒரு சிலர் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா டீப் அதாவது வடை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து செய்வாங்க. ஒவ்வொரு ஊர் வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் செய்கிறாங்க. பட் நான் எப்படி செய்ய போகிறேன்னா எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வடை சுட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதை வந்து வடகரியாக செய்ய போகிறேன். அப்படி செய்யும்போது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆவியில் போட்டு வேக வச்சு எடுத்து செய்யறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வடை சுட்டு செய்யும்போது வடை சாப்பிட்றதுக்கும் ஒரு பசங்க வந்து 2 வடை எடுத்து சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அதையும் வந்து வடகரியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ கொஞ்சம் ரீசனாக. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள். அதாவது நான் போடுற வீடியோவில் எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்குவேன். என்னோட சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸும் நல்ல மேலே வரணும். ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பருப்பு அரைக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன். அப்போ வந்து வடை போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முருன்னு வரும் அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கூட வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நான் நிறுத்திக்கிறேன். ஸோ வெங்காயம் அதிகமாக கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து சால்ட், தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவு வடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வடையை சுட்டு எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையத்துக்கு லஞ்சுக்காக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதுக்காக கட் பண்ணுறதுக்காக வெளியே எடுத்துக்கிட்டேன். ஸோ நாளைக்கு நான் சாம்பார் வச்சுட்டு கேரட் பீட்ரூட் போட்டு பொரியல் பண்ணலான்னு. ஸோ அதுக்கு எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா வடை சுட்டுடலாம். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் இது. வடை சுட்டு அதுக்கப்புறம் வடைக்கறி செய்யறன்றது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். பட் ஆனால் இந்த மாதிரி வடை சுட்டு செய்யும்போது வடைக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வந்து பசங்க வடை சுடணும் 2-3 வடை எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து தான் அப்படி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வடை சுடவே செம்ம நல்லா முறுமுறுன்னு வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அம்மா கொஞ்சம் எனக்கு வடை தரீங்களா? வடைக்கறி செய்யும்போது நான் எப்பவுமே வடை எதுக்கு இப்படி சுடுவேன்னு பார்த்தீங்கன்னா பசங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் செம்ம முறுமுறு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துடுது. ஆமாம், எப்படி இருக்குது? சரி, இப்போ மீதி இருக்கிற வடையெல்லாம் போட்டு வடைக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். டைமர் ஆகிட்டு இருக்குது. வடை செம்ம டேஸ்ட்டும் நல்லா முறுமுறுன்னு வந்துருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா வடையும் சுட்டாச்சு. இப்போ நம்ம வடைக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சுட்டேன். இப்போ வடை சுட்ட எண்ணெயிலேயே கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். போதும், இந்த எண்ணெய் போதும். ஸோ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு சோம்பு ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். இது கூடவே இப்போ ஒரே ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 5 கிராம்பு நம்ம உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த கரம் மசாலா டேஸ்ட் எல்லாம் வந்தால் வடைக்கறி நல்லா டேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து பட்டை கிராம்பு கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஏன்னா நம்ம வடையில் கருவேப்பிலைலாம் சேர்த்துக்கோங்க. வடையில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். சும்மா அந்த ஃப்ளேவருக்கு ஒரு 2 கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டோம். தக்காளி கம்மி. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக ஆகட்டும். நான் வந்து இந்த வடைக்கறிக்கு ஒரு 2 துண்டு தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி, குட்டி குட்டி தக்காளி தான். ஸோ அதனால் 3 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சு வர போகிறேன். இந்த வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளியை போட்டு வதக்க போகிறேன். இப்போ நான் ஒரு சிலர் வந்து தேங்காய் போட்டு செய்ய மாட்டாங்க வடைக்கறி. நான் வந்து ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி போட்டு செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் அந்த தேங்காய் தக்காளியை அரைச்சிட்டு வந்துடுவோம், பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொன்னிறமாயிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்க ஒரு தக்காளி பழத்தை போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து வடையில் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்தா வடை செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நிறைய வேணாம். அப்புறம் பார்த்துட்டோன்னா நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போது இது கூட வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். அவ்வளோதான் இது கூட சேர்க்கறது. இது எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு பச்சை வாசம் போக விட்டுட்டோம். அப்புறமா இது கூட வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு வந்து இதில் சேர்க்க மாட்டேன், இதில் வடையில் சேர்த்து அரைக்க மாட்டேன். ஸோ எப்போவுமே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஒரு 1/2 மூடி 2 துண்டு தேங்காயும் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கல அது கூட சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
பார்த்திங்கன்னா நம்ம செய்யவே நமக்கு அந்த டேஸ்ட் ஹோட்டலில் செய்கிற வடைக்கறி டேஸ்ட்டு ஸ்மெல் வரும். பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் லாஸ்ட்டான்னு பார்த்திங்கன்னா இந்த வடைங்களை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணணும் இல்லைங்களா. இதாகட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த அளவு தண்ணி போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வடைங்களை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும். வந்து நல்லா அப்படியே பொடிசு பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் பண்ணுறோன்னா ஊற்றி பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வடை சுட்டு நீங்கள் வடைக்கறி செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா வடையும் இந்த மாதிரி பொடிசாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடையெல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு இப்போ இது கூட வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி, நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாக வேணும் தண்ணியாக பண்ணிக்கலாம். இது கொதிக்கணும்ல, அந்த பச்சை வாசம் போகாதுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இன்னும் கூட தண்ணி ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ லைட்டாக தண்ணி ஆகிருக்கேன். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன் இது இந்த மாதிரி வடைக்கறி செய்யறது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்குது. பட் நம்ம கஷ்டப்படாமல் செஞ்சிட்டோம்னா சாப்பிடும் போது வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஸோ பசங்களுக்குனா வடைக்கறி தோசை ரொம்ப பிடிக்கும். இட்லியோட தோசை பண்ணுவாங்க. ஸோ இப்போ கொதிக்கட்டும். டேஸ்ட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா செம்ம டேஸ்ட் வந்துக்குது. இப்போ கொதிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்மெல்லெல்லாம் அப்படியே வேறு லெவல் தூக்கலாக இருக்குது. சூப்பராக வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாம் அதுலேயே இருக்குது. ஸோ எதுவுமே பண்ணாமல் இப்போ இட்லி ஊற்றி இந்த வடைக்கறி வச்சு கொடுத்தா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த வடை பார்த்தீங்கன்னா நாங்களும் பசங்களை சாப்பிட்டோம். இது வந்து அவங்க டேடிக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட்டுக்கு. ஸோ 3 வடை மட்டும். ஸோ இப்போ இட்லி ஊற்றிட்டு பசங்களுக்கு வடைக்கறி வச்சு டிஃபன் கொடுத்துடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆக போகுது. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஸோ வந்து பசங்களுக்கு இட்லி ஊற்றிட்டேன். அங்கே வடைக்கறி வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாகி ரெடியாக இருக்குது. ஸோ சுட சுட இட்லி வச்சு இந்த வடைக்கறி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ இட்லி வேறு லெவலில் இட்லி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த இட்லிக்கும் அந்த வடைக்கறிக்கும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இட்லிக்கு இந்த வடைக்கறி அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா தாராளமாக செஞ்சுட்டேன் வடைக்கறி. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது பாப்பாக்கு. ஸோ காலைல ஒரு தோசை போட்டு கொடுத்துருந்தீங்களேன், சூப்பராக சாப்பிட்டு கிளம்புவா. தோசைக்கு இந்த வடைக்கறிக்கு இன்னும் இட்லியை விட தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் டின்னர் பார்த்திங்கன்னா சூப்பரான இட்லி வடைக்கறி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதில் வடை சுட்டு எண்ணெயில் போட்டு டீப் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து செய்கிற வடைக்கறி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டா இன்னும் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க சாப்பிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கொடுத்துட்ட இட்லி இப்போ எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து சூடாக சாப்பிடும்போது ஊற்றிக்கலான்ட்டு அப்புறமா ஊற்றலான்னு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட் வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும்னாங்க. ஸோ வரும்போது சூடாக இட்லி போட்டு வடைக்கறி கொடுக்கலான்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதேமாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.